அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் அங்கன்வாடி நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டுருக்குறோம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-9 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அது என்னன்னா முட்டை டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா முட்டை, அந்த முட்டையில் வச்சு பார்த்திங்கன்னா 8-9 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. என்ன சத்து இருக்குது, எப்போ வேக வைக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தலைகளாக அப்படியே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை முட்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 3 முட்டை வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை. அது என்றைக்குன்னா திங்கக்கிழமை, அதே மாதிரி புதன்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 முட்டையை வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதே முட்டையில் ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கொஸ்டின்னா, அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 3 கொடுக்குறாங்க. அந்த முட்டையை வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். முட்டையை வேக வைக்க ஆகும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட அளவு, அதே மாதிரி மஞ்சள் கருவியின் பதத்தை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வேக வைக்கிறதுக்கு 4லேருந்து 12 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 முதல் 7 நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வைத்தால் மஞ்சள் கருவு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாகவும் பகுதி முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே 10 முதல் 12 நிமிடம் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சா முட்டை வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக வெந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மஞ்சள் கருவும் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக நல்லா வெந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முட்டை வேக வைக்க ஆகும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா மென்மையான முட்டை வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷமாக, அதே மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய முட்டை வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 நிமிடமும், முழுமையாக வேக வைத்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3 இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டிற்கு எத்தனை முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்கன்னா, இந்த பிறந்த குழந்தையிலேருந்து 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டையோ, அப்படி இல்லை ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாதம் 3 முட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1 இயருக்கு மேலே இந்த மாதிரி போகும்போது வந்துன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கு நல்லா இருக்குதா இல்லை கெட்டு போச்சான்னு எப்படி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்கு நல்ல எக்கான்னு அது வாங்க பார்க்கலாம். முட்டையின் தரத்தை அறியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கணும், தண்ணியில் மூழ்கி பார்க்க வைக்கணும். அப்போ புதிய முட்டையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீரில் வந்து பார்த்திங்கன்னா மூழ்கி தரைக்கு சென்று பக்கவாட்டில் இருக்கும். அதே கெட்ட முட்டையாக இருந்தால் நீரில் வந்து பார்த்திங்கன்னா மிதக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட வீட்டிலையுமே நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சமைக்கக்கூடிய முட்டை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் சைடில் பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா முட்டை இருக்குது, அதேமாதிரி கெட்ட முட்டை வந்து பார்த்திங்கன்னா மேலே மிதக்குது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கெட்டுப்போன முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை வந்து பார்த்திங்கன்னா உடைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வாசனை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல முட்டையாக இருந்தால் வாசனை இருக்காது, எவ்வித துர்நாற்றம் வீசாமல் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முட்டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா முட்டை நல்லதாக கெட்டதான்னு வந்து பார்த்திங்கன்னா அறியறதுக்கு வேறு என்ன சோதனை இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் நீரை நெருப்பி முட்டையை வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக போட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே மிதக்கணும். மேலே மிதிச்சுன்னா கெட்ட முட்டை, கீழே வந்து பார்த்திங்கன்னா மிதிச்சுன்னா நல்ல முட்டைன்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாசனை சோதனை. அப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம முட்டையை உடச்சோமா நல்ல முட்டையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாசனையும் வராது, கெட்ட முட்டையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அது துர்நாற்றம் வரணும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோட்ட சோதனை. முட்டையை ஒட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு மெலிதா அல்லது பொடியாக இருந்தால் அந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போனதாக இருக்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து மஞ்சக்கரு சோதனை வந்து பார்த்திங்கன்னா முட்டையின் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பத்தை உறிஞ்சினால் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கெட்டு போன முட்டையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி முட்டை அட்டைப்பெட்டியில் இருக்கும் தேதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்பீரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீல் வச்சு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா சீல் வைக்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அங்கன்வாடியாக இருக்கட்டும், சத்துணவு துறையாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முட்டைக்கு மேலே சீல் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். சத்துணவு முட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா சீல் வைப்பதன் முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா முறைகேடாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த தடுக்கிறதும். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற முட்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி சீல் வைக்கிற முட்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த சீல் வச்ச முட்டை வந்து பார்த்திங்கன்னா கடையில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா முறைகேடாக எடுத்துகிட்டு போய் கடையில் வந்து பார்த்திங்கன்னா விற்றுடுறாங்க. அப்படி விற்கும்போது நம்ம முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கும்போது அதில் சீல் வச்சுன்னா இது கவர்மெண்ட் முட்டை, அதை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக முட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா சீல் வச்சு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டத்தில் வழங்கப்படும் முட்டை வந்து பார்த்திங்கன்னா
இந்த சத்துணவு திட்டத்தின் நோக்கத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவதை உறுதி செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா சீல் வைக்கிறாங்க. சத்துணவு முட்டை வந்து பார்த்திங்கன்னா அரசு முத்திரையோடு எங்கேயாவது விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கப்படுது. அதனால் முறைகேடாக வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது தடுக்கப்படுகிறதுக்கு இதை வச்சுக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை பிடிக்கும். முட்டை பிடிக்காதீங்க வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் உள்ள சத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு ஆன்சர் வாங்க பார்க்கலாம். முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான சத்து இருக்குது. அதில் முக்கியமான சத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா புரதம், வைட்டமின்கள், அதே மாதிரி தாதுக்கள், அதே மாதிரி கொழுப்பு, கோலின், அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புரதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் புரதம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் இருக்குது. இதில் நம்மளுடைய உடல் திசுக்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறதுக்கும் சரி செய்கிறதுக்கும் ஆற்றல் வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பயன்படுது. வைட்டமின் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குதுன்னா வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் B12, வைட்டமின் டி இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைட்டமின் இ, பிற வைட்டமின்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வைட்டமின் இருக்குது. இந்த சத்து வந்து பார்த்திங்கன்னாங்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கும். தாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் கால்சியம், இரும்பு சத்து, துந்தநாகம், செலினியம் போன்ற தாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்பு வலுப்படுறதுக்கும், இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரத்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுது. கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டையின் கொழுப்பு உள்ளது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா அமிலங்களை மட்டும் வழங்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோலின்ங்கிறது ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இது நரம்பியல் செயல்பாடுகள், மூளை வளர்ச்சி மற்றும் மற்ற உடல் செயல்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தேவைப்படுறது ஒன்றான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த குரூப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பயனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.